ஜெய் பீம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி தங்கலான் வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல. ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோன்ற அந்த கேள்வியோடு இந்த சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமா துறைக்கு வந்தேன். அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்கலான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதில் நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. அண்டு இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இது ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில் ஒரு படம் பண்ணுறது எத்தகைய ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில் ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும். அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்றதோடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலான். அதை அதன் அளவிலே சரியாக புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது, டிஸ்கஷன் பண்ணுறது, நிறைய இது சம்மந்தமாக ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு ஏற்படுது. அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியில் என்னோட சேர்ந்து பல பேர் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே ஒன்று யோசிக்கிறது தான், ஏன்னா பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வெற்றி படமாக அங்கீகரிக்கணுமா, இல்லை பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை மக்கள் ஏற்று கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை. அது வேலைப்பாடு தான். ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது, ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது, அது நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம், இல்லை கஷ்டமான படமாக எடுக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் இன்றைக்கி இந்த டைமில் இங்கே நான் நிற்கிறேன்னா டெஃபினட்டாக என்னோடய உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு நிறுத்திருக்கு. நான் உழைக்கிறதுக்கு அசராதவன் தான். நான் என்னை பயங்கரமாக அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியாக இருக்கிறேன். ஆனால் நான் ஓகே, நான் இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே. ஆனால் என்னை போல் இருக்கிறவங்களோட சேர்ந்து, இதே மனநிலையோடு சேர்ந்து இருக்கிறவங்களோட வேலை செஞ்சால் தான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும். அப்படின்றதில் என்னை விட பயங்கரமாக தங்களை ஒப்புவித்து கண்டு பயங்கரமாக வேலை செஞ்ச நிறைய பேர் இந்த தங்கலான் டீமில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஸ்பெஷலாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையிலிருந்து படத்தில் இருந்த 24 கிராஃப்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர், அப்புறம் பின்னாடி நடித்த துணை நடிகர்கள், அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்து இன்னும் குறிப்பாக கேஜிஎஃப்பில் நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்க நீலம் பண்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை உழைச்சிருக்கிறாங்க. அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலி என் மேலே, என்னுடைய படைப்பு மேலேயும் என்னுடைய ஒர்க் மேலேயும் என் மேலேயும் தீராத அன்பும் காதலும் கொண்ட உங்களால் மட்டும்தான் எனக்கு இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு நான் என்ன தரப்போகிறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு க்ரியேட் பண்ணுது. தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும், நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு உருவாக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் நான் ஏற்றுக்கிறேன். திரும்பவும் அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம்? எனக்கு பயமே கிடையாது. ஆக்சுவலி உங்களுடைய அன்பு தான் என்னை புஷ் பண்ணிட்டே இருக்குது. நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை. சரி, நம்ம சில டைம் நம்ம மேலே சில வன்மம் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக நம்ம வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்கிற இடத்துல நம்ம நின்றுட்டோன்னு வச்சிங்களா, நம்ம காலி ஆகிடும். அதுதானே வன்மம் விரும்புது. ஆனால் அப்படி இல்லாமல் அதை விட அதிகமாக அன்பு பொழிகிற நீங்கள் இருக்கிறப்போ நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம ஏன் இன்னொரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்குதுல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பாசம். ஏன்னா எனக்கு தெரியல,
ஒரு படைப்பாளிக்கு, ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளோ பாசத்தை கொடுக்கணும், ஏன் இவ்வளோ அழணும், இவ்வளோ ஏன் கொண்டாடணும், இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும்? வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவாயில்ல, ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவை எனக்கு கொடுக்கணும்? படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா வந்து நார்த் இந்தியா, டெல்லி, இதில் எல்லா இடத்துலையும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதரவோடு நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளோ நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா, நான் பேசுகிற கருத்து தான் அதில் வந்து மிக முதன்மைப்படுது. என்னோடய ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் அதில் முதன்மைப்படுது. ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாராவது வேல்யூ பண்ணுவாங்களா? நம்ம என்ன தான் பேசலாம், என்ன தான் பண்ணலாம், ஆனால் ஒழுங்காக ஒரு படம் எடுக்க தெரியலன்னா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட், நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்பை சரியாக புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தங்கலானுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில் என்னோடு ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக என்னோட திரைக்கதையில் வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பிரபா பேசுகிறப்ப ரொம்ப சூப்பராக சென்சிட்டிவாக சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணார். எனக்கு என்னென்னா கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது திரைக்கதையில் உருவாக்குறப்போ நான் என்னென்னா அதை எங்கே பயன்படுத்தணும், எப்படி இருக்கணுன்றதில் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்குள்ளே இருக்கும். அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம். அதிலிருந்து தான் இந்த எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை இப்போ என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அழகிய பெருவண்ணனுடைய அந்த டயலாக்டும் அந்த நாங்கள் எழுதினதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவலில் மாற்றி கொடுத்தாரு. அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பாக மாற்றிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்காக ஒரு இது வந்து என்னென்னா இன்னும் இது வந்து ஒரு ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்தில் இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால் பார்க்க முடியுது. அண்டு என் கூட ஒர்க் பண்ண அண்டு ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தியோட ஒர்க்கு, அவரை பயங்கரம் நம்மளை செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸ்டன் டைரக்டர் வந்து சாமோட ஒர்க்கு அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு, உமாதேவியோட லிரிக், மௌனன் யாத்திரிக்கா அண்ட் அறிவு எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து செல்வா வந்து என் கூடவே எப்போவுமே வந்து பயணிக்கிறவன். என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமர்ஷியலான இருக்கிற ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும், அவர்களுக்கு வந்து இது சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டாக இருக்கும். அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அவன் அதை பேசிகிட்டே இருப்பான். ஸோ செல்வாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் காஸ்டியூம் டிசைனராக அனிதாவை நான் அறிமுகப்படுத்தணும்லாம் நினைக்கல. அண்ட் வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க. அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அனிதா வந்து பெயிண்டிங் தான் படித்தது. ஆனால் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணோடனே எனக்கு அப்போதுலேருந்தே தோணுச்சு, நான் படம் பண்ணுறப்பவே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா ஏன் நம்ம காஸ்டியூம் டிசைனராக கூப்பிடலாம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமானவங்க இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், வேலை செய்யவே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நான் அப்படியே யோசித்தேன், எதுக்குடா தேவையில்லாமல் கூட கூட்டின்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உட்காந்துட்டு நான் படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். அதில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம ரிசீவ் பண்ணோம், பார்க்க கரெக்டாக உட்காந்துருக்காங்களா, அவங்கள வந்து பார்க்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை, அந்த வேலை நமக்கு வேணாம் நான் யோசிப்பேன். இன்னொன்று என்னுடைய மானிட்டர் பக்கத்தில் வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்காந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸாக மாறிடும். அனிதா வந்து உட்காந்துருக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வேறு. சரி, அனிதா வந்து செட்டில் வந்தோடனே ஃபஸ்ட்டு சொன்னதே அதுதான், தயவு செஞ்சு என் பக்கத்துலலாம் வந்து உட்காராத, நீ வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு, செம்ம சூப்பரான ஆர்டிஸ்ட்டு அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்கில். நான் தான் கேட்டேன், நான் நட்சத்திரம் நகரத்தில் நீ ஏன் வந்து காஸ்டியூமாக வந்து பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டியூம் டிசைனராக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அனிதா. அண்டு ஏகாம்பரம் அவன் என்னுடைய ஜூனியர் அண்டு செம சூப்பராக வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்ணுறான். அண்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சார்பட்ட பரம்பரை. அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணுவானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் அந்த ஆர்ட், அந்த டிசைனிங் மேலே இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த லவ் இருக்குல்ல, அவன் அதை பற்றி நான் சிந்திச்சுட்டே இருந்தது, அதை பற்றி அவன் பேசினது, அதுதான் என்னை நம்ப வச்சுது. அண்டு வந்து அவனுக்கு நான் கொடுத்தோன்னே 3வது நாளே அவனால் முடியல. அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது, இங்கே இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் தான் சொன்னேன், டே எப்படியாவது பண்ணிட்டா நீங்கள் அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து அதுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்கினான். சார்பட்டா பரம்பரைக்கு பெஸ்ட்டு காஸ்டியூம் டிசைனர்லாம் வாங்கினா. அண்ட் இன்னைக்கு வந்து இங்கே ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனராக இண்டஸ்ட்ரியில் வந்துருக்கிறான். பெரிய பெரிய படங்கள் வந்து இன்றைக்கி வந்து பண்ணிருக்கான். அண்ட் வந்து சூப்பராக வாழ்த்துக்கள், தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும்.
அண்ட் வந்து செந்தில் அண்ணா விஎஃப்எக்ஸ் அவங்க. நான் தான் போய் கேட்டேன், நான் அது மாதிரி ஒன்று பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனந்த விடலில் தொடர்ந்து வரைஞ்சிட்டே இருப்பார். அண்ட் எனக்கு சில ஒர்க்கெல்லாம் காலாவிலையும் நட்சத்திரம் நட்சத்திரம் பண்ணாங்க. இந்த ஹைப்ரிட் வந்து சில ஃப்ளாஸ் இருந்தது, ஆனால் அதை மீறி இந்த படத்தை வந்து சரியாக முடிச்சு தரணும்னு சொல்லிட்டு டே நைட்டு ஒர்க் பண்ணி இதில் வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது வந்து ஹைப்ரிட். டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹைப்ரிட்டோட சேர்ந்து தினேஷ் வந்து அதில் பார்த்துக்கிட்டான், அசிஸ்டன்ட் டைரக்டர், அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து அதில் 2 பேர் வந்து என்னுடைய நண்பர்கள், ஜெயக்குமார் அண்டு தினகர். 2 பேருமே வந்து டிரெக்டரு. ஜெயக்குமார் வந்து ப்ளூ ஸ்டார் படம் பண்ணான். அண்ட் வந்து தினகர் வந்து இப்போ வரப்போகிற பாட்டில் ராஜா படம் பண்ணியிருப்பான். இவங்க 2 பேருமே அந்த கடைசி டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவங்க கூட ஜின்னுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம திலீப் வந்து நமக்கு பெரிய அளவு பயங்கர சப்போர்ட் பண்ணான். அண்ட் வந்து அந்த எக்கச்சக்கமான ஒரு சப்போர்ட்டில் வந்து தான் இது வந்து அப்படியே பில்ட் ஆகி அப்படியே நிற்குது. அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து அங்கே கூட வந்து நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க. அண்ட் வந்து அந்த கூபேன்னு பேசுகிற டைலாக் அண்ட் வந்து அவர் ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூத்துப்பற்றை அவர் நடிக்கிறதுலேருந்து அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டவன் நான். ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதையாவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். அண்ட் இந்த படத்தில் வந்து அது அமைஞ்சது. அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர். நிச்சயமாக அவருடைய நடிப்பு திறன் வந்து இன்னும் வந்து சரியாக எக்ஸ்போஸ் ஆகலை. அவ்வளோ அற்புதமாக பயங்கரமாக நிகழ்த்துறவர். அண்டு தேங்க்யூ உங்களோட சப்போர்ட். அண்டு ஹரி அண்டு பிரீத்தி அண்ட் அசோகன் அண்டு பசுபதி அண்ணா, பார்வதி, மாளவிகா அண்டு முத்துக்குமார், அது மாதிரி நிறைய பேர் அண்டு கூட நடித்த நிறைய நடிகர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து கடைசியாக 2 பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு. அண்டு கடைசியாக 2 பேருக்கு நான் வந்து மிக முக்கியமாக பயங்கரமாக 3 பேர். ஒன்று வந்து ஜிவி வந்து எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட்டு. அவர் எல்லா ட்வீட்லேயும் எல்லா விமர்சனங்கள்லேயும் ஜிவி பேர் வந்து இருக்கும். அந்தளவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் உழைப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஜிவியோடு இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து ஞானவேல் சார், உண்மையிலேயே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்பயணம் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். அது வந்து அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையாக இல்லாமல் ரொம்ப இலகுவாக ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில் நடக்கிறதுக்கான ஒரு வழி அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார். அவரை நான் என்றைக்குமே வந்து நான் நன்றியோடு இருக்க நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அட்டகத்தியில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையாக இருந்தது. படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு, சக்தியும் இங்கே இருக்கார் அண்ட் பிரபு 3 பேர் வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு சார் தான் கூப்பிட்டு வந்தார். அப்படி அந்த படம் பார்த்து வாங்கினதுக்கப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துக்கள் இருந்தது. இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது. அதையெல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும், பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்துலேயே எனக்கு 2 படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ணேன். ஸ்டுடியோ கிரீன்லேயே நான் வந்து சைன் பண்ணேன். அண்ட் அதுதான் வந்து ஒன்று வந்து கார்த்தி சார் கூட வந்து பண்ணது. அதுக்கப்புறம் தான் திரும்ப தங்கலானில் இணைஞ்சேன். தங்கலானில் பல பிரச்சனைகள் இருந்தது. வணிக பிரச்சனையாக இருந்தது, படத்தை எடுக்கிறது, அது மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம, படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனையும் கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காதுபடவே நிறைய பேர் வந்து பேசினாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகாது, நிறைய பிரச்சனை இருக்குது, அவராலலாம் பண்ண முடியாது, நீங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கும். ஆனால் நான் அவர்கிட்ட ஒரு முறை கூட ஃபோன் பண்ணி ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறீங்களா, பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை. எனக்கு தெரியும் ஞானவேல் சாரால் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக அற்புதமாக பெரிய சப்போர்ட்டாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார். அண்ட் இன்னைக்கு காலையில் கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணார், நீங்கள் வந்து தயாராகிடுங்க, நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்டில் பயங்கரமாக ஒரு கமர்ஷியலாக முழுக்க கமர்ஷியலாக பண்ணோம், ஒரு பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. யாரா அவர் அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுச்சு. அவர் சொன்னது ஒன்று தான், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் தம்பி, நீங்கள் உங்களோட உழைப்பும் உங்களோட கிராஃப்டும் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன், டெஃபினட்டாக நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசினார். அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, நிச்சயமாக
அது வந்து ஞானவேல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற நேஹா ஞானவேல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்டு தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை மகிழ்ச்சியும். அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ராடினரியாக பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து சேர்த்தாங்க. அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ளே கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ நம்பினாரு, அதுதான் என்னுடைய பயமே. இவ்வளோ ஏன் நம்பணும், இவ்வளோ ஏன் உழைக்கணும், ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு. 58 வயசு, சாரி, இவ்வளோ வயசில் இவ்வளோ படங்கள் கடந்து இத்தனை இயக்குநர்கள்கிட்ட வேலை செஞ்சு இவ்வளோ வெற்றியை பார்த்து இவ்வளோ ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளோ உழைக்கணும், ஏன் இவ்வளோ ட்ராமாக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும், என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குதுன்னு நான் ஒரு முறை கேட்டேன். நீங்கள் இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, ஏன் இவ்வளோ உழைக்கணும், நீங்கள் திரும்ப ஏன் இவ்வளோ உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, ஏன் நீங்கள் வந்து திரும்ப இப்படி ஒரு கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும். ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சொல்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது. லைக் வந்து ஆனால் இவர் வந்து ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது. அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலேயும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல, அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடையதாக நான் வந்து பார்க்குறேன். ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருந்ததுன்னா அந்த வெற்றியை வந்து அவர் அனுபவித்து சந்தோஷமாக அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதையை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து பல பரிணாமங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேட்கை உடைய ஒரு ஆர்டிஸ்டாக வந்து தொடர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். தங்கலான் வந்து அந்த அளவில் அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியாக இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக சார், என்னுடைய லைஃப்பில் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம், எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக, ஒரு பெரிய ஒரு அனுபவமாக, ஒரு பெரிய லெசனாக நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அந்த நான் வந்து அதை சரியாக என்னுடைய திரைப்படங்களில் திரும்ப நான் அதிகமாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி. அண்ட் வந்து தேங்க்யூ, தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா. அண்டு நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பிரசன்ட் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்களில் அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்கள் வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்குறீங்களா. அது அன்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வன்மம் எல்லாமே இருக்குது. அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய, இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய, இன்னும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியாக இருக்கிறேன். மகிழ்ச்சி. ஜெய்பீம். హ్యాపీ రక్షాబంధన్. ಎಲ್ಲ చేచి అనియతి అక్క తల్లెలు చెల్లెలు தங்கச்சிமார் அக்காமார் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷாபந்தன் டு ஆல் மை சிஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து நிறையா தாட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு. அது என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு மக்கள், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டங்கள், சவால்கள், இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க. எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. எட்டாத ஒரு விஷயம், அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். எல்லாருமே அவ்வளோ இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கலை. அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி, அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆயிட்டோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம். நானுன்னு இல்லை, எங்கள் தங்கலான் குடும்பம், ஆர்டிஸ்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாண்டோம். தென் வெயில், குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக
நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம். இந்த வெற்றி தான் அது. இதுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெய்லர் போடும்போது பார்த்தேன் 4 stars, 3.5 stars, 5 star, எதுவுமே 3க்கு கீழே வரல. அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ரஞ்சித் என்னை ஃபஸ்ட் என்னை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னார், நீங்கள் வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு. அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணும்னா சரியா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி, கொஞ்ச நேரத்தில் சொன்னார் நீங்கள் கோமணம் கட்டணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார், இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க, இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க, அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு. ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், எப்படி தெரியும் ஸ்க்ரீனில், will I be able to carry it off, என்னால் அதை செயல்படுத்த முடியுமா. இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா எப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா, ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிற போது நான் எப்போவுமே சொல்லுவேன், அவர் ஆதாமாக நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நான் நடிச்சிடுவேன். எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, சட்டையெல்லாம் போட்டிருக்கான். இப்போ நான் நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எனக்கு இல்லை, எங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்களில் நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸுமே எனக்கு பண்ண, நான் எப்போவுமே சொல்கிறேன், என்னோடய கதாபாத்திரங்கள் அவங்க உருவாக்குனது தான். பட் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம். ஸோ எனக்கு எதுவுமே தோணலை. நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் என்ன, அவருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி திருப்பி அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்புல, சார் நல்லா கோமணம் சார் சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும். சரி பரவாயில்ல ரஞ்சித். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு. அங்கே போனால் இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுற போது, ஐயோ யாராவது பார்க்குறாங்களா, இன்னும் என்ன பண்ண போகிறது, டவலை கொண்டு வா இது அது. அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ளே அப்படியே தான் போக முடிஞ்சது. அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அந்த உலகத்துக்குள்ளே அப்படியே இழுத்துட்டு போயிட்டார். எப்படி இந்த சினிமா பார்க்கும்போது ஒவ்வொரு ஆடியன்ஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு ஜன்னல் வழியாக அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ளே இழுக்கிறாரோ, அதே மாதிரி தான் எங்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டு போனார் எங்கள் கையை பிடிச்சி. ரஞ்சித், இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்கள் இல்லாமல் இந்த கேரக்டர் என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. நீங்கள் கொடுத்த சப்போர்ட், நீங்கள் கொடுத்த இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம என்ன மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி, அசோக், பிரீத்தி, மாளவிகா, பசு, கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு, ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர், யாராவது கொடுக்க மாட்டாங்களா, இது வந்து நாங்கள் இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக, நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலாக அப்படி ஒரு சாதாரண ஒரு சாதாரண இல்லை, ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சக ரீதியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம், ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை எனக்கு குத்துறும் போது இட்ஸ் அ ட்ரூத். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ரஞ்சித், தேங்க்யூ ரஞ்சித். ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. எனக்கு வந்து எப்போவுமே எனக்கும் என்னோடய இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்போவுமே இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து செய்யறதுக்கு முன்னாடி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அப்போ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை. பட் பாலாவில் ஆரம்பித்து நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டேரக்டர் இப்போ மணி சாரோட வேறு ஒரு ரீதியில் ரியாக்ட் பண்ணுவோம், சங்கர் சாரோட வேறு ஒரு, ஹரியோட, தரணியோட. பட் சில டேரக்டர்ஸ் பாலாவில் ஆரம்பித்து ரஞ்சித், அப்புறம் நம்ம தரணி, இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதில் வந்து நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம், நாங்கள் பேசிக்குவோம். வேலை செய்யும் போது நான் நினைக்கிறேன், வேலை செய்யும்போது நம்ம வந்து எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கோம். லைக் அதே சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுற போதெல்லாம் வந்து நம்ம லைக் வி ரியலி என்ஜாய்டு அந்த ஒரு நட்பு. லைக் அடுத்தது என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலேயே ஒரு விளையாட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் ஐ ஹேவ் தட் திங் வித். அண்ட் ஐவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மெட்ராஸ்லேருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும், உங்கள் படத்தில் நான் பண்ணணும், நம்ம ஒரு நாள் சேர்ந்து செய்யும்போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு இந்த படம் நீங்கள் கொடுத்தீங்களே, தேங்க்யூ. ஐ நெவர் ஃபர்கெட் தட் ரஞ்சித். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை. நான் வந்து நிறையா கதாபாத்திரங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், உணர்ச்சி வசமாக பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம், இவ்வளோ ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்கள் சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது. இப்போ எல்லோரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதில் பேசப்படும், அலசப்படும். அண்ட் தென் அது நல்லது விஷயம் சொல்லுவாங்க, கெட்ட விஷயம் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து நீங்கள் சிந்திக்க வச்சுருக்கீங்க. எப்பவுமே ஐ ஃபீல்
people can love you or hate you, but they can't ignore you, Ranjit. And that is exactly what you did in this movie. Thank you so much. And ஞானவேல் இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வச்சு பண்ணுறபோது பயங்கரமாக இல்லைங்க ஒரு 5 ஃபைட் வச்சுட்டு ஒரு இதுன்னு இந்த படத்தில் ஃபைட் இல்லை சாங் இல்லை எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இல்லை. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி. அது வந்து ஃபேன்ஸே என்கிட்ட யாரோ சொன்னாங்க. நான் சொன்னேன் அது ஏன் லைன்டா அப்படின்னா, இல்லை சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து தேங்க்யூ ஞானவேல் ஃபார் பீயிங் தட் ப்ரொடியூசர். அவர் தில்லாக வந்துட்டு நீங்கள் வந்து நான் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு. அண்ட் நேஹா தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஸ்பீச் வந்து நீங்கள் நிறையா பேசல, ஆனால் உங்கள் உணர்ச்சியால் நீங்கள் நிறையா சொல்லிட்டீங்க. நாங்களாம் பேசுகிறத விட நீங்கள் சொன்ன விஷயம், அந்த சந்தோஷம், அந்த பூரிப்பு, அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சுது. அண்ட் ஃபஸ்ட் டைம் கங்க்ராட்ஸ், குட் ஸ்பீச். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ். நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன் அண்ட் நிறையா சொல்லிட்டேன் எங்கள் யூனிட் ஃபுல்லாகவே. பட் சில பேர் நான் குறிப்பாக மறந்துட்டேன். சில பேர் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் கீகன், மீரா, தமிழ் பிரபா, மீரா நான் சொன்னதை விட மீறி வேறு எங்கேயோ மிக இருக்கீங்க. நான் அழகாக பேசுகிற அழகிய பெரியசாமி சார், பெரியன் அவர், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் ஐ வாஸ் செட். சாவுக்கு துணிஞ்சவன் மட்டும்தான் என் வாழ்க்கைன்றது வந்து லைக் சம்படி செட். இட்ஸ் நாட், அது ஒரு டைலாக் இல்லை, அது ஒரு இமோஷன். அது எங்கே யாருக்கு வேணாலும் பொருந்தும், எங்கள் எல்லாருக்குமே பொருந்தும். இந்த படத்தில் நாங்கள் அந்த சாவோட விளிம்பில் போனோம், ஒரு ஆர்டிஸ்டிக் சாவோட விளிம்புக்கு போய் தான் நாங்கள் வந்தோம். இட் இஸ் சச் அ ட்ரூ லைன். தேங்க்யூ சார், தட்ஸ் வெரி கிரேட் லைன். அண்ட் பாடல் வரிகள் மௌனம்னு ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளோ அழகாக பேசி அதுக்கு விட அழகாக பாடுறீங்க. எனக்கு திடீர்னு வேறு யாரோ மோகன் அந்த டைமில் யார் பாடினா அவங்க தான் பாடின மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவ்வளோ கூலாக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி எல்ஸ். எனக்கு வந்து தேங்க்யூ, ஐயோ சாரி, முக்கியமாக தேங்க்யூ சொல்கிறதுக்கே மறந்து எதுக்குன்னு. ஸ்ருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து கண்டினியூட்டி குயின். அவள் ஃபர்ஸ்ட் இருக்காளா ஸ்ருதி? அவள் இந்த படம் ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஒல்லியாக சின்ன பொண்ணாக இருந்தால் இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்திருக்கா மோளே சுகந்தனு. அவள் வந்து கண்டினியூட்டினா அப்பா அடிச்சிருவா. பட் ஐ வாஸ் டெல்லிங் ரஞ்சித், அது எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ இது பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லா யூ ஜஸ்ட் ராக் டு ஸ்ருதி. எப்போவும் லைக் ஐ வில் ஆல்வேஸ் டெல் மை அசிஸ்டன்ட், நீ ஸ்ருதி மாதிரி இரு. திங்கே பண்ண மாட்டேன் எந்த ஒரு விஷயமா. நான் அதை ஒரு இரிட்டேட் பண்ணுவேன். நாங்கள் ஷார்ட்டில் சீரியஸாக நடிக்கணும்னு நினைக்கும்போது சார் இங்கே ஒரு சின்ன ஒரு கல் இருந்துச்சு, இல்லை இங்கே ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு, ஒரு முடி தான் இல்லை சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார் டேரக்டர் பறையும் சீதா பறையும் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அன்பு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர். எப்போவுமே உங்கள் டைலாக்ஸ் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பீங்க. சார் நல்லா வந்துச்சு சார், சூப்பராக சார், இந்த சீன் சூப்பர், தேங்க்யூ அன்பு, ரியலி லவ்லி ஃபார் தட். தாமுன்னு ஒருத்தர் இருக்காரு. தாமு வந்து ஆக்சுவலாக நான் வந்து எல்லார் பேரும் சொன்னீங்க, என் பேர் ஏன் சொல்லன்னு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். தாமு கையை தூக்கு. தாமு மூஞ்ச திருப்பி காமி. தாமு அந்த தாமு எப்படின்னா, நீ நான் கெட்ட போட்டுருவியா? ஸோ வந்துடுவாப்புல. ஒரு நாள் கூலிங் கிளாஸில் இருப்பாப்புல. தென் அடுத்த நாள் பார்த்தா க்ளீன் ஷேவ், திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு கலரில் இருக்கும், திடீர்னு பார்த்தா வேற ஒரு இதில் இருப்பார், திடீர்னு மீசை இருக்கும், திடீர்னு டே என்னடா டெய்லி பண்ணுறேன். அப்புறம் ஒரு நாள் நான் வரது தெரியல, வெளியில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காப்புல. பட் வெரி ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ தாமு. இல்லா எவ்ரிபடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் என்னோட டீம், எங்களோட டீம், இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லா இடத்துலையும் கும்பலில் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடித்து உதச்சி எல்லாம் பண்ணாலும் இல்லைடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி போராடணுமோ அந்த மாதிரி போராடி அவ்வளோ நல்ல விஷுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் மிக முக்கியமாக இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புவது, நான் எப்போவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன், நிறைய வருஷம் பண்ணுவேன், 2 வருஷம் எடுப்பேன், 3 வருஷம். ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஒரு 6 மாதம் வந்து கதை இதில் போயிட்டுருக்கோம். அப்புறம் 6 மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டை போடுவேன், லூஸ் பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன், அது போயிடும் 2 வருஷம். சில டைம் படங்கள் டிலே ஆகும், யார் தப்பும் இல்லை. பட் ஐம் சேயிங் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணன்ட்டு. ஏன்னா என்னோடய ரசிகர்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்களேன், ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ஆகுது நான் ப்ளீஸ் நான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது 3 படங்கள் பண்ணேன் ஒரே டைமில். மகான், கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன். எல்லாமே அதே கெட்டப்பு, அதே முடி, அதே தாடி. ஆனால் எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா, சரிடா 3 படம் பண்ணுறோம், ஏன் 3 படம், ஏன் ஒரே டைமில் பண்ண மாட்டோம் 2 படம், கெட்டப் மாற முடியாது. நான் நினச்சேன் அந்த இதே கெட்டப்பில் 3 படம் வித்தியாசமாக பண்ண ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒரே வருத்தம் என்னென்னா, கோப்ரா வந்து சரியாக போகல. பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம், நம்ம வந்து கடவுள் கிடையாது, சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்தில் நான் சில காட்சிகளில் நடித்தது வந்து நான் வேறு எந்த படத்துலையும் நடிச்சிருக்க மாட்டேன், அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பேன். ஆனால் ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் அது போய் சேரும். அதனால தான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல்ல, அவங்க ரசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கன்ற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி டிமாண்டே காலனியும் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ
அருள்நிதி அண்ட் டு அஜய். ஐ ரியலி லவ் தட். நம்ம 2 பேரும் கோப்ராவில் சந்தித்ததை இங்கே வந்து நம்ம சரிப்படுத்துகிறோம்னு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில் விட்டாங்க. எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த படம் நம்மளால் எவ்வளோ ஓடிச்சு, எவ்வளோ பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதில் நான் எப்போவுமே மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் எல்லா இடத்தையும் அவங்க வந்து அதை பற்றி மகான் 2 நான் சும்மா ஒரு ஃபோட்டோ போடும்போது எல்லாருமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமாக உற்சாகத்தில் இருந்தாங்க.